ஹாய் buddies, வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். நம்ம எல்லாருமே விதவிதமாக காரக்குழம்பு சாப்பிட்ருப்போம். ஆனால் சக்கரவள்ளி கிழங்குல காரக்குழம்பு ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம். அந்த சக்கரவள்ளி கிழங்கை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம காரக்குழம்பு செய்ய போகிறோம். இந்த காரக்குழம்பு வந்துட்டு குக் வித் கோமாளியில் அம்மு அபிராமி அப்படின்றவங்க செஞ்சுருந்தாங்க. அந்த ரெசிபியை தான் உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபியுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க இந்த சக்கரவள்ளி காரக்குழம்பை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வந்துட்டு மீடியம் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் வந்துட்டு நம்ம காரத்துக்கு தகுந்த போல் சேர்த்துக்கிறோம். அதனால் இது வந்துட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு 7 காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு தனியாக சேர்த்துக்கலாம். காரக்குழம்பு திக்காக வர்றதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதில் நீங்கள் துவரம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையும் வறுத்து விட்டுக்கோங்க. இது நல்லா வரப்பட்டு இது நல்ல ஒரு மணமாக வரும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். அதே போல் இது எல்லாமே வந்துட்டு லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரும். நம்ம வறுக்கிறதுக்கு சேர்த்துருந்த பொருள் எல்லாமே வரப்பட்டு அதோடைய கலருமே நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இப்போ இதை ஓரமாக விட்டுட்டு இதில் வந்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க. வெந்தயத்தை மட்டும் தனியாக வறுத்து விட்டுக்கோங்க. வெந்தயம் வந்துட்டு சீக்கிரமாக வரப்பட்டுரும். அதுக்காக தான் அதை மட்டும் லாஸ்ட்டாக தனியாக சேர்த்து வறுத்துக்கிறோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் முன்னாடியே வெந்தயத்தை மட்டும் தனியாக வறுத்து எடுத்துக்கிட்டு கூட அதுக்கப்புறமா மீதி பொருள் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வெந்தயமே வந்துட்டு நல்ல கலர் கோல்டன் கலருக்கு வந்திருக்குல்ல, அதே போல் வெந்தயம் வந்து 1-2 வெடிச்சு வருது பாருங்கள். இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது சூடாக கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி கப்பில் மாற்றிக்கோங்க. நம்ம அரைக்கிறதுக்கு வறுத்த பொருள்கள் எல்லாமே வந்துட்டு எந்த அளவுக்கு நல்லா வரப்பட்டு வந்திருக்கு அப்படின்றத காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வரப்பட்டு வந்திருந்தா கரெக்டாக இருக்கும். கரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா குழம்பு நல்லா இருக்காது. அதுக்காக தான் நான் காமிக்கிறேன். மிக்ஸி கப்பில் மாற்றிக்கிட்டு இதை வந்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஃபைன் பவுடராக அரைக்க முடியல அப்படின்னா இதில் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு பவுடராக அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு குழம்பு வந்துட்டு நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் குறைப்பாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா குழம்புல வந்துட்டு அங்கங்கே திப்பியாக இருக்கிற போல் இருக்கும். இதுக்காக தான் மசாலாவை நான் ஃபைன் பவுடராக அரைச்சிக்க சொன்னேன். ஃபைன் பவுடராக அரைச்சிக்க முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சிக்கலாம். மசாலா அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகும் அது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கோங்க. கடுகும் ஜீரகமும் எண்ணெயில் வெடித்து வரட்டும். படிஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் மரவள்ளிக்கிழங்கை யூஸ் பண்ணி காரக்குழம்பு ரெசிபி ஏற்கனவே நான் செஞ்சு அப்லோட் பண்ணிட்டேன். அந்த ரெசிபியை நீங்கள் இன்னும் பார்க்கலாம் அப்படின்னா வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க்கை தரேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த மரவள்ளிக்கிழங்கு காரக்குழம்பு ஒரு மீன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் படிஸ். ஜீரகமும் கடுகும் பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்துட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்து கூடவே ஒரு 20 பல் அளவுக்கு பூண்டு அதையும் சேர்த்துக்கிட்டு இது ரெண்டுத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுனாலே போதும். இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கணும். அடுத்தது இதில் வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு தக்காளி மட்டும் நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். அது வரைக்கும் தக்காளியை வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல மசாலா, அதை வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூட நான் குழம்பு கலராக வரணுன்றதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது வந்துட்டு ஃபுல்லாகவே ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா சேர்த்துக்க வேண்டாம். மசாலாவை ஏற்கனவே நம்ம வந்துட்டு வறுத்து தான் அரைச்சிருக்கோம். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் எல்லாத்துக்கூடையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா வந்து எல்லாத்துக்கூடையும் இதை போல் மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா இதில் வந்துட்டு சக்கரவள்ளி கிழங்கை கட் பண்ணி சேர்த்துக்கலாம்.
சக்கரவள்ளி கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு பெருசா கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு பெருசா கட் பண்ணா தான் குழம்பு வைக்கும்போது அது வந்து உடையாம இருக்கும். இந்த சக்கரவள்ளி கிழங்க வந்துட்டு நம்ம சேர்த்துருக்கோம்ல மசாலா, அது கூட வந்துட்டு நல்லா ஒண்ணா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கிழங்குல வந்துட்டு மசாலா நல்லா ஒட்டி வந்ததுக்கு அப்புறமா இதை வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிழங்குல வந்துட்டு அந்த மசாலா நல்லா ஒட்டி அது வந்துட்டு பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் புளி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். புளியோட அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நம்ம சேர்த்துக்கிற புளி தண்ணியும் அதில் இருக்கிற மசாலாவும் வந்துட்டு நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நிறைய தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா இப்போ வந்துட்டு உங்களுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இப்போ அகைன் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லாஸ்ட்டாக இதில் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்போடைய அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலாம் அப்படின்னா உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்தது குழம்பு வந்துட்டு கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். குழம்பு இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 2 கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை அதை வந்துட்டு சேர்த்துட்டு இப்போ ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு மட்டும் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. குழம்பு எப்படி வந்திருக்கு அப்படின்றத ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக கலர்ஃபுல்லாக அண்ட் அதை வந்துட்டு நம்ம திறக்கும் போதே அதோடைய வாசனையே வந்துட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இந்த சக்கரவள்ளி காரக்குழம்பை இதே போல் நீங்களும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, மிஸ் பண்ணிடாதீங்க. பர்சனலாக இந்த சக்கரவள்ளி கிழங்கு காரக்குழம்பு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு. குழம்புல இருக்கிற காரமும் அந்த கிழங்குல இருக்கிற ஸ்வீட் டேஸ்ட்டும் நம்ம சாப்பிடும்போது வந்துட்டு ஒரு சூப்பரான அண்ட் டிஃப்ரெண்ட்டான வந்துட்டு ஒரு டேஸ்ட்டை வந்து கொடுத்துச்சு. அவ்வளோதான் படி, சக்கரவள்ளி காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். சக்கரவள்ளி கிழங்கு சீசன் முடியறதுக்குள்ளே இந்த கிழங்கை வாங்கி இதில் காரக்குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சக்கரவள்ளி கிழங்கையும் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு அப்படின்னு. இந்த அளவுக்கு வெந்து வந்துச்சு அப்படின்னா தான் வந்துட்டு நம்ம சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான வேற ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.